நம்ம அக்கா தமிழிசை அக்கா தான் ரொம்ப அழகா வரவேற்று மனசு புலங்காகிதம் அடைஞ்சிருக்கிறேன் நம்பி அது ஒரு விஷயத்தை நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறலனா என்னால் முடியாதுனாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டோம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லி பிரதமர் ஐயா சொன்னாங்கல்ல, மனசு குளிர்ந்து போச்சுயா, நேரில் பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னாங்க. அக்கா என்னால் வர முடியாது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க நான் சொல்லிட்டேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை நன்றியுணர்ச்சியோடு இங்கே பதிவு செய்கிறேன். இன்னும் சொல்ல போனா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஓபிசி கமிஷன் என்று வைத்து அதற்கு அரசு அங்கீகாரத்தை கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனல் இம்பார்ட்டன்ஸை கொண்டு வந்தார். அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள், மண்டல் கமிஷனை எதிர்த்து பேசியவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் இன்று செல்வ பெருந்தகை போன்றவர்கள் காலதாமதமானது என்று சொல்கிறார்கள். தாமதமாக எடுத்த முடிவல்ல, பிரதமர் தாமாகவே எடுத்த முடிவு இது. 2021 நடத்தப்பட வேண்டியது. இன்னைக்கு கரோனா போன்ற பெருந்தொற்று இந்த நாடு பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. அதனால் இன்னும் சொல்ல போனா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு சாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மறுக்கப்பட்டது, எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு வெளியிடப்படவில்லை. ஆனால் இவ்வளவு குறைகளை வைத்துக் கொண்டு நாங்க சொன்னதுனால்தான் என்று திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சொல்வதெல்லாம் வேடிக்கை. ஏனென்றால் இவர்களுக்கு அதை சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக இன்று சாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம்.